ஸோ பயல் நம்பர் 3 இவங்களுக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, சில எண்டிங்ஸ் வந்து நடக்க இருக்கு. அது ஒரு சில பேருக்கு வந்து பாசிட்டிவான எண்டிங்கா இருக்கும். ஒரு சில பேருக்கு நெகட்டிவான எண்டிங்ஸா இருக்கும். பட் எந்த எண்டிங்ஸா இருந்தாலும் அதிலிருந்து ஒரு நியூ பிகினிங் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கு. அதனால காதல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ பாசிட்டிவா இருந்தாலும் எண்டிங் நெகட்டிவா இருந்தாலுமே சரி, இவங்க முன்னெச்சரிக்கையா இருக்கணும் எதா இருந்தாலும். பட் ஒரு க்ளோஷர் கிடைக்க போகுது. ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்க போகுது. நிச்சயமா. எல்லோ கலர் கிறிஸ்டல சூஸ் பண்ணவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும்? ஸோ இவங்களுக்கு திருமணம் வாழ்க்கை நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து கொஞ்சம் ஒரு சேடா தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா, இவங்க ஒண்ணு நினைப்பாங்க. அந்த பார்ட்னர் சைட்லேருந்து அந்த அளவுக்கு சந்தோஷகரமான விஷயங்கள் நடக்குமான்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். இவங்களுடைய உணர்வுகள அவங்களால பூர்த்தி செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் சேடா தான் இருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் அந்த சேட்னஸ் அதிகமாவே இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் வைக்காதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் வச்சீங்கன்னா தொலைஞ்சீங்க. அந்த மாரி. ஓகே. இவங்களுடைய கெரியர் வாழ்க்கை எப்படி மேம் இருக்கு? ஸோ இவங்களுடைய கரியர் வாழ்க்கையில வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிறக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க என்ன மாதிரியான எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாலும், என்ன மாதிரியான ஒரு ட்ரிக் இல்ல டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும், அதற்கான ஒரு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அவுட்கம் வந்து கிடைக்கும்.